ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பீக்கங்காய் கடையில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எங்கள் வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பெல்லை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் பச்சை மிளகாய் 2 போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம். இப்போ வந்து நம்ம சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதங்க விடணும். ஸோ நம்ம வந்து சின்ன வெங்காயத்தை நல்லா வதங்கி விடலாம். ஸோ அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து தக்காளி சேர்க்கணும். ஸோ தக்காளி வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை போட்டுக்கிறேன் நான். அதுக்கப்புறம் வந்து தக்காளி வந்து நான் வந்து நல்லா வதக்கிக்கிறேன். ஸோ வதங்கிறதுக்கோசரம் கொஞ்சமாக உப்பு போட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பீக்கங்காய் வந்து நம்ம வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து நான் வந்து போட்டுக்கிறேன். போட்டு இது வந்து நல்லா வதக்கி விடணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இதுவும் கூட வந்து நம்ம என்னென்ன சேர்க்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். இதுவும் கூட வந்து மஞ்சள்தூள், மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன். நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டுக்கிறதுனால 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போதும். ஸோ இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ வந்து நம்ம வந்து இதை நல்லா வேக வச்சுக்கணும். குக்கரில் வந்து விசில் விட்டு நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மத்து போட்டு நல்லா வந்து கடைஞ்சிக்கணும். இப்போ எல்லாத்தையும் வந்து நம்ம மத்தில் வந்து நல்லா கடைஞ்சி ஸோ கொதிக்க விடணும் கொஞ்ச நேரம். ஸோ கொதிக்க விட்ட உடனே பீக்கங்காய் கடையில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம தனியாக வந்து எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ வந்து இது வந்து பீக்கங்காய் கடையில் சாதத்துக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.